உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. என்னையே சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கொடான கோடி சோத்திரத்தை உண்டாக்குறேன். நான் 3 வருஷமாக இந்த சபைக்கு வரேன். நான் சபைக்கு வரப்போயெல்லாம் நான் ஒரு வாரம் இங்கே வந்தப்போ என் பொண்ணு சொல்லிச்சு, அம்மா நீ வீட்டில் இருக்கம்மா, நீ போயிட்டு வாமாண்ணே. அம்மா அண்ணனோட மெசேஜை நீ கேளுமா, உனக்கு வார்த்தை எனக்கு பிடிக்குமா, வாமா நீன்னு இழுத்துட்டு வந்துச்சு. அதுலேருந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. நான் போன மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல வலியான இருந்துச்சு. வலி இருக்கும்போது நான் இங்கே வந்தப்போ ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டு வந்தப்போ அவங்க சொன்னாங்க, அம்மா உங்களுக்கு ஸ்கேன் எடுக்கணும், கட்டி ரொம்ப பெருசாக இருக்குதுமா அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் பெருசுப்படுத்தலை. ஆண்டவர் என்னோட இருக்க நான் இதை எதுவுமே நான் நினைக்கவே இல்லை. அப்போ நான் திருப்பி வலி ரொம்ப எடுத்தபோது பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரிக்கு நான் போகும்போது, ஏம்மா உனக்கு உயிர் மேலே ஆசையே இல்லையாம்மான்னு கேட்டாங்க. அப்போ நான் பயந்து அழுதேன். அப்போ அழுதபோது அப்போ என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணேன், அம்மா என்னம்மா இப்படி சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அம்மா நீ உடனே இங்கே கிளம்பி வாமா அப்படின்னாங்க. வந்த உடனே என்ன செஞ்சான்னு தம்பி முத்து என்னை கூப்பிட்டு வந்தாப்புல சர்ச்சுக்கு. அன்னைக்கு பைபிள் ஸ்டடி இருந்துச்சு. அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது தம்பி அண்ணன் என்ன சொன்னார், உன் வாதை உன் கூடாரத்தை அணுகாதுமா, உனக்கு எதுவுமே இல்லைம்மான்னு சொல்லி எனக்கு ஜெபம் பண்ணார். நான் வியாழக்கிழமை காலையில் நான் ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்ந்தேன். ஆஸ்பத்திரியில் போன உடனே எனக்கு சொன்னாங்க, அம்மா கட்டி உனக்கு பெருசாக இருக்குதுமா, உங்களுக்கு என்னன்னு என்னால் சொல்ல முடியலம்மா, நீங்கள் இந்த ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் இந்த சதையை உங்களுக்கு கொஞ்சம் அறுத்து எடுத்து நான் சரி பண்ணாதாம்மா உங்களுக்கு எதுவும் நான் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. அப்போ எல்லாருமே எனக்கு எடுத்துட்டாங்க, டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாங்க. டெஸ்ட்டில் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன செஞ்சிட்டாங்க, இந்த கட்டி எடுக்க டாக்டர் வருவாருமா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கம்மான்னாரு. நான் குழந்தைய வச்சிட்டு இருக்கும்போது முத்து என்ன செஞ்சிட்டாப்புல, நான் போகிறேங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு விட்டுருவாங்க, நான் போய் பிள்ளைய விட்டுட்டு நான் வரேங்கண்ணார், நீ வராதப்பா நான் வந்துடுவேன் வீட்டுக்குன்னு சொன்னேன். அப்போ என் பொண்ணு பிள்ளைய வச்சுக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சிட்டு இருக்கும்போது அழுவேன். எல்லாமே சொல்கிறாங்க, உங்களுக்கு ஸ்கேன் கட்டி தான் இருக்கும், உங்களுக்கு கேன்சர்மான்னு தான் சொன்னேன். என் பிள்ளை ரொம்ப பயந்தா. அப்போ சொல்லும்போது நான் போய் 6 மணிக்கு அந்த டாக்டர் வருவார்னு போய் ஆப்ரேஷன் போட்டேன். ஏசப்பா இதுவரையில் நான் இதெல்லாம் பார்க்கவே இல்லையே, எனக்கு இந்த இடத்துல இப்படி இருக்கிறேன்னு சொல்லும்போது அழுதுகிட்டே இருந்தேன். அழுதுட்டு இருக்கும்போது ஏசப்பா நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏசப்பா நீ தான் எனக்கு மருத்துவம் இருக்கு, நீ தான் என்னை தொடணும் ஏசப்பா, எனக்கு தைரியத்தை கொடுங்க, எனக்கு பய ஆவியிலேருந்து எடுத்து தைரியத்தை ஆவி எனக்கு கொடுங்க ஏசப்பான்னு. அப்போ ஒரு நர்ஸு பொண்ணு நான் ஜெபம் பண்ணி கத்திக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸு பொண்ணு வந்துச்சு, அம்மா என்னம்மா அழுவாதம்மா, நான் இருக்கிறம்மா உன் பக்கத்தில், நீ அழுவாதம்மா, நீ என் தலையை கோதி கொடுத்து நீ பயப்படாதம்மான்னு. உடனே டாக்டர் வந்துட்டார், அம்மா நீங்கள் கண்ணை மூடுங்க, கொஞ்சம் தான் உங்களுக்கு நான் கொஞ்சம் சதையை எடுக்க போகிறேன், நீங்கள் கண்ணை மூடுங்கம்மான்னு. கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சதையை எடுக்கும்போது டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. கேட்ட உடனே அம்மா உடனே இன்னொரு சிஸ்டரை கூப்பிடுங்கன்னு சொன்னேனே. அம்மா உங்களுக்கு ஒன்றுமே இல்லைம்மா, கொஞ்சம் நீங்கள் பயப்படாத இருங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் இருங்க, உங்களுக்கு எல்லா வியாதியும் உங்களுக்கு சுகமாச்சு, ஒன்றுமே இல்லைன்னாங்க. சரின்னுட்டு கட்டில் பிடிச்சி அப்படியே அமுத்திக்கிட்டே வலியெல்லாம் போய்கிட்டு இருந்தேன். அப்போ அறுத்து எடுக்கும்போது எல்லாத்தையும் எடுத்தோன்னே, அம்மா உங்களுக்கு ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றுமே இல்லைன்னு சொன்னேன்னா வந்தோன்னே எனக்கு 5 நாள் அந்த நேரத்தில் எனக்கு தெம்பு பலன்னு கொடுத்து நான் பெட்டில் கூட இழுக்கல. நான் வீட்டுக்கு போகிறேன், என் பிள்ளை ஒண்டியை வச்சுட்டு அவதி பண்ணணும். அப்போ என்ன செஞ்சார் முத்து, உடனே என்ன செஞ்சிட்டார், நர்ஸை வீட்டில் வச்சு எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போ 5 நாள் சென்று வாங்கம்மா, உங்களுக்கு ரிப்போர்ட் வந்தால் தாம்மா உங்களுக்கு என்னன்னு நான் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. நான் 5 நாள் சென்று நான் திருப்பி போகும்போது அந்த கட்டியில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு இந்நாள் வரை அன்னை வந்த நேரத்தில் எனக்கு சுகத்தை கொடுத்தேன். அப்போ முத்து கேட்க, ஏக்கா இப்படி எல்லாமே நீங்கள் கையை ஊனி ஏற்றிருக்கிறீங்க, ஒரு இதே இப்போ எனக்கு நல்ல சுகபலனா இருக்கிறப்போ எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் புதிய எனக்கு எல்லா சுகத்தையும் கொடுத்த ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி எனக்கு இசப்பா சோதரன். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.